Welcome to Physio Strikers. This is Dr. Clement, physiotherapist. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TFCC strain. இந்த TFCC strainனா வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் வருது இல்லையா, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்ல இந்த இடத்துல வெளியில வந்து உங்களுக்கு வலி வந்ததுன்னா நீங்க TFCC strainனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஏதாவது ரொம்ப ஓவர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஜிம் ஆக்டிவிட்டிஸ், அந்த வெயிட் லிஃப்டிங் இல்லது நம்ம பைக்ஸ் ஏதாவது புல் அண்ட் புஷ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இருந்திருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க ஏதாவது RTA ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல வெளியில அவுட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஹேண்ட் இப்படி வெளியில நம்ம கை பாதம் பாடுற மாதிரி நம்ம கீழே விழும்போது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா எளிமையா சரி பண்ணலாம். அதாவது அதோட கிரேடை பொறுத்து நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்கா இல்லை டேர் ஆயிருக்கான்றதை பொறுத்து நம்ம பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் பேக்ஸ், அதாவது நம்ம எப்பவுமே என்ன ஒரு அடிபட்டாலும் நம்ம ரைஸ், அதாவது ரெஸ்ட், ஐஸ், கம்ப்ரெஷன், எலிவேஷன், இது மூலமா வந்து நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக உங்களுக்கு TFCC இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஐஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாயிண்ட்டை இம்மோபிலைஸ் பண்ணி ஒரு 1 or 2 weeks நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.